ஹாய் கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். நான் சந்திர பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா, போக்கோ தரப்புலேருந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாக்ஷிப் கில்லர் ஸ்மார்ட் ஃபோனை பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. நான் ஏன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்கிறேன்னா, அவங்க ஃபஸ்ட்டு பிராண்டை ஓப்பன் பண்ணிவிட்டு போக்கோ F1 சொல்லி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணாங்க. அது பார்த்தீங்கன்னா உண்மையிலே டெக்கு யூனிட்லேயும் சரி, மக்கள் மத்தியிலையும் சரி மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஃப்ளாக்ஷிப் லெவல் ப்ராசரை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸ்னாப்ட்ராகன் 845. அப்போ OnePlus 6 60லாம் பார்த்தீங்கன்னா 35,000 ரூபாய் கிட்ட இருந்துச்சு. ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா 22,000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அவங்க லான்ச் பண்ண எல்லா ஸ்மார்ட் ஃபோனும் பார்த்தீங்கன்னா ஒரு மிட் ரேஞ்ச் ப்ராசரை யூஸ் பண்ணி ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோனை தான் லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா போக்கோ F1க்கு அடுத்து ஒரு ஃப்ளாக்ஷிப் கில்லர்னால் இந்த போக்கோ F3 தான் இருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஏப்ரல் கடைசிக்குள்ளே பார்த்தீங்கன்னா லான்ச் ஆயிரும். இது போக்கோ தரப்புலையும் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலான கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா சைனாவில் லான்ச் ஆகி ஏகப்பட்ட ரிவ்யூஸ் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் சேனலில் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெக் என்ன, எவ்வளோ ரேட்டுக்கு வர வாய்ப்புகள் இருக்குது, என்னென்னலாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஹைப்பெல்லாம் க்ரியேட் பண்ணாமல் ஓப்பனாக சொல்லிடுறேன். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா 5G சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக தான் இருக்கும். ஸோ தாராளமாக ஃப்யூச்சர் ஃபோனாகவும் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் வாங்கலாம். ஓகேவா? அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை டிசைன் வைஸ் பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி சைனாவில் ரெட்மியோட K40 அண்ட் K40 Pro வந்து லான்ச் பண்ணாங்க. அதோட டிசைன் தான் அப்படியே இங்கே போக்கோ F3க்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசைன் வைஸ் பார்க்கும்போது எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. அந்த கேமரா அலைன்மெண்ட்லாம் பின்னாடி பார்க்கும்போது கொஞ்சம் யூனிக்காக இருக்குது. அந்த கையில் பிடிக்கிற இன்ஹேண்ட் ஃபீல்னு பார்க்கும்போது ரொம்ப ஸ்லிம்மாக 198 கிராம் தான் வெயிட்டு. ஸோ 200 கிராம் வெயிட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ கையில் பிடிக்கும்போது கொஞ்சம் ஹேண்டியான ஃபீல் இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.67 இன்ச்சு ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. வித்து 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டு, 360 Hzக்கான டச் சாம்பிளிங் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு டச் சாம்பிளிங் ரேட்னா தெரியும். தெரியாதவங்களுக்கு என்ன அப்படின்னா, இப்போ நம்ம யூஸ்வலாக இந்த PUBG கால் ஆஃப் டியூட்டி கேம்லாம் விளாட்றோம் பார்த்தீங்கன்னா, அதில் அந்த ட்ரிகர் பட்டன், அந்த ஃபயர் பட்டனாக இருக்கணும், இந்த மூவ்மெண்ட் பட்டன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தொட்ட அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளேக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கணும். அந்த ரெஸ்பான்ஸ் ரேட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 அதிகரிச்சிருக்காங்கன்னு சொல்லணும். அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த 260 முன்னாடி லான்ச் பண்ண ப்ரீவியஸ் ஃப்ளாக்ஷிப் ஃபோன்லாம் 260 Hz வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை 360 Hz இருக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே ஸ்பீடாக இருக்கும். தொட்ட அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல வந்து ரெஸ்பான்ஸ் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையிலேயே நல்லாயிருக்கும். அதான் அந்த 360 Hzக்கான டச் சாம்பிளிங் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா HDR10 வந்து சப்போர்ட் பண்ணும். ஐரிஷ் வீடியோ வந்து உங்களுக்கு கிளியரான ஒரு அவுட்புட் இமேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். AMOLED டிஸ்பிளேனால அந்த பிளாக்லாம் பார்த்தீங்கன்னா இன்னமும் டீப்பான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அந்த பிளாக்லாம் ரொம்ப பஞ்சியாக இருக்கும். அதே மாதிரி அந்த AMOLED டிஸ்பிளே இருக்கிறனால உங்களுக்கு ஆன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே, அந்த கிளாக்கு விட்ஜெட்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ AMOLEDல 120 Hz கொடுத்ததே எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கு ஈக்குவலாக போயிருச்சுன்னு தான் சொல்லணும். அடுத்து உள்ளே யூஸ் பண்ணிக்க ப்ராசர்னு பார்க்கும்போது இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவல் ப்ராசர் தான். ஸ்னாப்ட்ராகன் 870 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 7 நானோமீட்டரில் பில்ட் பண்ண ப்ராசர். ஸோ நானோமீட்டரோட சைஸ் குறைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட்டிங் யூசஸ் ஆனது கொஞ்சம் கம்மியாகும். அந்த பேட்டரியோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் செலவழிக்கும். ஸோ இந்த அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது. அது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இது வந்து 5G மோடம் எனேபிள்டு ப்ராசர். ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 5G சப்போர்ட் பண்ணும். அது போக லிக்விட் கூலிங் டெக்னாலஜி வேறு யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போக்கோ F1 யூஸ் பண்ணாங்களே அதே மாதிரியே செகண்ட் வெர்ஷனாக. ஸோ இன்னுமே பார்த்தீங்கன்னா ஹீட் ஆனது கேம் ஆடும்போது கண்ட்ரோல் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்னாப்ட்ராகன் 870 ப்ராசர் இப்போ உள்ள இதுக்கு எந்த இதோட கம்பேர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 865 ப்ளஸ் ப்ராசருக்கும் ஸ்னாப்ட்ராகன் 888 ப்ராசருக்கும் மிடில் வரும். ஸோ அதுக்காக வந்து கேமிங்கில் எதுவும் குறை இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. இப்போ உள்ள கேம், அதாவது ஹையஸ்ட்டு ஒரு டஃப் கொடுக்க கேம்னு பார்த்தீங்கன்னா PUBG, கால் ஆஃப் டியூட்டி, நீட் ஃபார் ஸ்பீட், இந்த மாதிரி கேம்லாம் ஹை கிராஃபிக்ஸ் ரேட் என்ன சப்போர்ட் பண்ணுமோ அந்த லெவலில் உங்களால் விளையாட முடியும். PUBGலாம் பார்த்தீங்கன்னா 90 FPS வரைக்கும் கூட உங்களால் வச்சு விளையாட முடியும். ஸோ கேமிங்காக இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது இந்த ப்ராசரால். ஸோ தாராளமாக கண்ணை மூடிட்டு இந்த ப்ராசரை நீங்கள் வாங்கலாம். அடுத்து இந்த ஃபோனில் யூஸ் பண்ணிக்கிற பேட்டரின்னு பார்க்கும்போது 4560 இமேஜுக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை குயிக்காக சார்ஜ் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 33 வாட்ஸ் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. நான் ஏன் 33 வாட்ஸ் சார்ஜரை அழுத்தி சொல்கிறேன், ஏன்டா இப்போ தான் 65 வாட்ஸு 110 வாட்ஸ்லாம் போயிடுச்சு, நீ ஏன் இந்த 33 வாட்ஸ் அழுத்தி சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா,
33 வாட்ஸ் சார்ஜர் இருந்தாலும் இது வந்து குவால்காம் சர்டிஃபைட் சார்ஜர். ஸோ இந்த சார்ஜரை வச்சு இந்த ஃபோனை மட்டும்தான் சார்ஜ் பண்ண அவசியம் கிடையாது. நீங்கள் குவால்காம் சர்டிஃபைடு எந்த சார்ஜர் வச்சுருந்தாலும் சரி இந்த ஃபோனை சார்ஜ் பண்ணிங்கன்னா அந்த ஹையஸ்ட் அவுட்புட் 33 வாட்ஸ் சப்போர்ட் பண்ணுன்னா 33 வாட்ஸ் ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் ஏறும். இதே OnePlus Oppoலாம் பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜரை நீங்கள் மறந்து வச்சுட்டு போயிட்டீங்க, வேறு ஒரு சார்ஜரை சார்ஜ் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா 18 வாட்ஸ் வரைக்கும் தான் ஹையஸ்ட்டாக ஏறும். அந்த அரை மணி நேரத்தில் சார்ஜ் ஆகிற ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் வரைக்கும் டைம் எடுக்கும். ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படி கிடையாது. நீங்கள் வேறு ஒரு எந்த ஒரு குவால்காம் சர்டிஃபைட் சார்ஜர் வச்சு சார்ஜ் பண்ணாலும் ஸ்பீடாக சார்ஜ் ஆகும். அதனால தான் நான் 33 வாட்ஸ் சார்ஜ்ன்றதை அழுத்தி சொன்னேன். அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணிக்கிற கேமரான்னு பார்க்கும்போது பின்னாடி 3 கேமரா யூஸ் பண்ணிக்காங்க. பிரைமரி 48 மெகாபிக்சல் IMX 582 சென்சார், அது வந்து புது சோனியோட சென்சார். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. செகண்டரியாக பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் 119 டிகிரி வரைக்கும் ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து கேப்சர் பண்ணக்கூடிய கேப்பபிள் இருக்குது. அடுத்து தேர்டு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் மேக்ரோ கேமரா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க 5 மெகாபிக்சலு. அடுத்து டெடிக்கேட்டடான ஒரு மைக்கானது கேமராலேயே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, வீடியோ எடுக்கும் போது அந்த ஆடியோ கிளாரிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஜூமிங் ஆடியோ, இப்போ ஒரு ரொம்ப தூரத்தில் ஒரு பர்சன் வந்து பேசிகிட்டு இருக்காங்க, நீங்கள் ஜூம் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அதில் ஏற்படுற அவங்க பேசுகிற சவுண்டானது இல்லை கேப்சர் பண்ண முடியுன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. கைக்கு வந்தோடனே யூஸ் பண்ணி தான் பார்க்கணும். அப்புறம் கேமராவில் நிறையா ஃபியூச்சர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்களாம். அந்த நைட்ஸ்கேப் மோடு, விளாக் மோடு, அப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்சங் மொபைலில் ஒன் ஷாட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஒரு தடவை ஷட்டர் ஸ்பீடை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு ஃபோட்டோ, அப்புறம் டைம் லேப்ஸில் ஒரு ஃபோட்டோ, ஸ்லோ மோஷனில் ஒரு ஃபோட்டோ, அந்த மாதிரி எடுக்கும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி இந்த போக்கோ F3லையும் புதுசாக இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து அவங்க லான்ச் பண்ணுற ரெட்மி போக்கோ ஃபோன்லேயும் இதே ஆப்ஷன் வந்து வந்துடும். ஸோ இந்த ஃபோனில் ஃபஸ்ட் டைம் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. டாட் நாச் டிஸ்பிளே, ரொம்பவே சின்ன சைஸில் வந்து டாட் நாச் இருக்கான். அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா டூயல் ஸ்பீக்கருக்கான சப்போர்ட் ஆனது கொடுத்துருக்காங்க. போக்கோ X3லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு அந்த டூயல் ஸ்பீக்கர் ஆப்ஷன் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா பேலன்சிங்காக கீழேயும் ஒரே லெவலான சவுண்டு கேட்கும், மேலேயும் ஒரே லெவலான சவுண்டு கேட்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ 3.5 ஆடியோ ஜாக் இருக்குது. அப்புறம் வந்து ரிமோட் சென்சார் கொடுத்துருக்காங்க, டைப்-C போர்ட்டு எல்லாமே இருக்குது. அப்புறம் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் பார்க்கும்போது 6GB RAM 128GB வேரியண்ட் ஒன்று இருக்குது, 8GB RAM 256GB வேரியண்ட் இருக்குது. இல்லை யூஸ் பண்ணிக்க ரேம் ஸ்பீடுன்னு பார்க்கும்போது LPDDR5X RAM யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 4X RAM வந்து ஐரன் டெக்னாலஜியாக இருந்துச்சு, இப்போ 5X RAM வந்து ஐ டெக்னாலஜியில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். அப்புறம் ஸ்டோரேஜ் UFS 3.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகட்டும், இல்லை காப்பி பேஸ்ட் பண்ணுறீங்க பென்ட்ரைவ்லேருந்து ஃபோனுக்கு, இல்லை ஒரு ஃபோன்லேருந்து இன்னொரு ஃபோன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் அந்த டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக தான் இருக்குது. டிசைன் வைஸும் பார்க்கும்போது எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. ப்ராசரும் பார்க்கும்போது பெர்ஃபார்மன்ஸில் உள்ள பீக்கில் தான் கொடுத்துருக்காங்க. கேமரா எல்லாமே பார்க்கும்போது ஓரளவுக்கு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இருக்குது. நான் தான் சொன்னேன்ல, போக்கோ F1க்கு அப்புறம் ஒரு ரொம்பவே சூப்பரான ஸ்மார்ட் ஃபோனாக இந்த போக்கோ F3 ஆனது இருக்கும். ஸோ இது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் கடைசிக்குள்ளே லான்ச் பண்ணியிருக்காங்க. சைனாவில் உள்ள லான்ச்சிங் ரேட் வேரியண்ட்டை இந்தியா கன்வெர்ட் பண்ணால் 25,000லேருந்து 30,000 ரேட்டு முடிஞ்சிருது. ஆனால் இந்தியான்னு வரும்போது இந்த GST, டேக்ஸு, இந்த டிரான்ஸ்போர்ட் செலவு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரேட் வந்து 28லேருந்து 35க்குள்ளே இவங்க ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா உண்மையிலேயே ஒரு வேறு லெவல் ஸ்மார்ட் ஃபோனாக தான் இருக்கும் இந்த போக்கோ F3. கூடிய சீக்கிரம் இந்தியா லான்ச் ஆகட்டும். டக்குன்னு பை பண்ணிவிட்டு கேமிங் வீடியோ, அன்பாக்சிங்கு, கேமரா எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு டெடிக்கேட்டான வீடியோ போடுறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேற்கொண்டு இது போன்ற வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.